Hello students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா சார்ட்டிங், query results, அதுக்கப்புறம் metadata இந்த ரெண்டு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் query resultsனா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சார்ட்டிங் query results அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை ஏதாவது ஒரு காலத்தை வச்சு சார்ட் பண்ணுறது, ஒரு ஆர்டரில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த சார்ட்டிங் query result. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஸோ இதில் வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தலாம், இல்லாட்டி பயன்படுத்தாமல் கூட விட்டுடலாம், ஆப்ஷனல். ஆனால் கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்கணும்னா ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸை நம்ம கொடுத்துருக்கணும். இந்த ஆர்டர் பைக்கு அடுத்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா காலம் நேம் கொடுப்போம். எந்த காலத்தை வச்சு நமக்கு சார்ட் பண்ணுமோ அந்த காலம் நேமை, அதுக்கப்புறமா எந்த விதத்தில் சார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். அசெண்டிங் ஆர்டர்லையா இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டைரெக்ட் அப்படி டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இது சார்ட் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ எந்தெந்த காலம் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் ஆர்டரில் தான் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசுன்ற ஆர்டரில் தான் இருக்குது. நம்ம டோட்டலை மட்டும் சார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் stud_table. இதில் கண்டிஷன் தேவையில்லை, ஆர்டர் பை டோட்டல், அசெண்டிங்னா ஏஎஸ்சி. ஸோ அசெண்டிங் கொடுத்தோடனே சின்னதுலேருந்து பெருசுக்கு வருது. ஸோ நல்லுன்றதுக்கு வேல்யூ இல்லாதனால நமக்கு நல்ல ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சிடுது. அதே நமக்கு டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா டிஇஎஸ்சி கொடுத்தா போதும், டிசெண்டிங்கில் நமக்கு பெருசுலேருந்து சின்னதாக வந்து காட்டும். ஸோ இப்போ டோட்டலை மட்டும் நம்ம சார்ட் பண்ணுறதுனால ரோல் நம்பரும் நேமும் நமக்கு ஆர்டரில் இருக்காது. சரியா, இது சார்ட்டிங் query ரிசல்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது சம்மரி ஜென்ரேஷன். ஸோ சம்மரி ஜென்ரேஷன் வந்து நமக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். இது நமக்கு இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை குரூப் பண்ணி கவுண்ட்டு, சம்மு, ஆவரேஜ், அதில் இருக்க மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, தனித்தனியாக இருக்கிறது என்ன, குரூப் பண்ணால் எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது தான் இந்த ஜெனரேட்டிங் சம்மரிஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு கவுண்ட்டு, டிஸ்டிங்க்ட், குரூப் பை, இந்த மூணுத்தை பற்றியும் பார்ப்போம். ஸோ கவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் ஒரு குறிப்பிட்ட காலம் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றது நமக்கு சொல்கிறது தான் இந்த கவுண்ட்டு. சரியா, ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கவுண்ட்டு காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இதில் கண்டிஷன் தேவைன்னா நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம், வேர் கிளாஸை கொடுத்துக்கலாம், வேர் கிளாஸ் ஆப்ஷனில். ஸோ செலக்ட் கவுண்ட்டு எந்த காலமோ அந்த காலத்தை கவுண்ட் பண்ணுவோம், அந்த காலம் நேமு ஃப்ரம் டேபிள் நேம். சரியா, ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த டேபிளை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் அந்த அசைன்மெண்ட் டேபிளோட டேட்டா. ஸோ ஒரு ரோல் நம்பரும் என்னென்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கான மார்க் என்ன அப்படின்றது தான் இந்த டேபிளில் டிஸ்பிளே ஆகுது. சரியா, ஸோ அதுபடி நம்ம இதில் என்ன கமாண்டை பயன்படுத்த போகிறோம்னா ஃபஸ்ட்டு கவுண்ட்டு. ஸோ செலக்ட் count of roll number from stud_assign. ஸோ மொத்தம் எத்தனை காலம் இருக்குது அப்படின்றத நமக்கு கொண்டு வந்து காட்டிடும். ஸோ மொத்தம் சரியா எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத கொண்டு வந்து காட்டும். மொத்தம் 10 டேட்டா இருக்குது அப்படின்றத நமக்கு கொண்டு வந்து காட்டும். ஸோ இது வந்து நமக்கு கவுண்ட்டு. ஸோ இதே ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 174101. ஸோ இந்த 101 அப்படின்றதுக்கு எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படின்றத மட்டும் நமக்கு கொண்டு வந்து காட்டும். இது கவுண்ட்டு. அடுத்து இருக்கிறது பார்த்தோன்னா டிஸ்டிங்க்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸை நமக்கு கொண்டு வந்து காட்டும். டிஸ்டிங்க்ட் வந்துட்டு திரும்ப திரும்ப வராத யூனிக் வேல்யூஸை மட்டும் கொண்டு வந்து காட்டும். இதை நம்ம கவுண்டோடையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம், வெறுமனை டிஸ்டிங்க்டாகவும் சொல்லலாம். சரியா, ஸோ இதை கவுண்டோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தனித்தனி காலம்ஸ், தனித்தனி ரோஸ் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கொண்டு வந்து காட்டும். சரியா, இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட்டு. செலக்ட்டு கவுண்ட்டு டிஸ்டிங்க்ட்டு காலம் நேம். ஸோ கவுண்ட்டுன்றது நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறது, வெறும் டிஸ்டிங்க்ட்னு கூட டிஸ்டிங்க்ட் கொடுத்துக்கலாம், காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொடுத்து பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் காலம் நேம் மட்டும் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரோல் நம்பர் கொடுப்போம். அதில் செலக்ட் ரோல் நம்பர் ஃப்ரம் STUD_assign. ஸோ எல்லா ரோல் நம்பரையும் நமக்கு கொண்டு வந்து காட்டுது. ஸோ இது நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் distinct roll number from STUD_assign. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டிங்க்டாக இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் கொண்டு வந்து காட்டும். ரிப்பீட்டாக இருக்கிற வேல்யூஸை கொண்டு வந்து காட்டாது. ஸோ 174,101 3 தடவை வந்திருந்தாலும் இங்கே டிஸ்டிங்க்டாக இருக்கிற ஒரு தடவை தான் காட்டும். ஸோ அதன்படி பார்த்தோன்னா மொத்தம் நமக்கு 4 ரோல் நம்பர் தான் தனித்துவமாக இருக்குது, டிஸ்டிங்க்டாக இருக்குது. சரியா? அடுத்து இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷனை குரூப் பை. ஸோ குரூப் பை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸை ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சு நமக்கு குரூப் பண்ணி அந்த குரூப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்லும். சரியா? ஸோ இதோட சின்டாக்ஸு செலக்ட் காலம் நேமு, கடைசியாக வந்துட்டு ஃப்ரம்மு, அதுக்கப்புறமா நம்ம குரூப் பை எந்த காலத்தை வச்சு குரூப் பண்ணணுமோ அதை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு அசைன்மெண்ட்டுக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் நம்ம பார்ப்போம். ஸோ செலக்ட் அசைன்மெண்ட் அசைன் கமா கவுண்ட் ஆஃப் அசைன் ஃப்ரம் STUD_assign group by assign. ஸோ அசைன்மெண்ட்டை வச்சு குரூப் பண்ணி சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் 3 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் அசைன்மெண்ட்டை 3 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, தேர்ட் அசைன்மெண்ட்டை 3 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு குரூப் பையோட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு காலத்தை வச்சு நம்ம குரூப் பண்ணி வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா சம் அண்ட் ஆவரேஜ். ஸோ சம்மு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் சம்மை கொடுக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோன்னா செலக்ட் சம்மு, அதுக்கப்புறம் காலம் நேமு ஃப்ரம் டேபிள் நேம், வேர் கண்டிஷனல் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டோட அசைன்மெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பார்ப்போம். சரியா? செலக்ட் சம் ஆஃப் marks from STUD_assign where roll number equal to 174,101. So column name வந்துட்டு marks இல்ல mark. So roll number 174,101க்கு மார்க் வந்து 59 மட்டும் தான் இருக்குது. இப்போ இது நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னா சம்மையும் குரூப் பையும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். செலக்ட் ரோல் நம்பர் கமா சம் ஆஃப் மார்க் ஃப்ரம் STUD_assign இங்கே குரூப் பை ரோல் நம்பர். ஸோ இப்போ ஒரு ரோல் நம்பருக்கும் எவ்வளோ டோட்டல் அப்படின்றது நமக்கு சொல்லிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண 174,101க்கான 59, 174,102க்கு 38, 174,103க்கு 39, 174,104க்கு 58 அப்படின்ற டோட்டல் நமக்கு வருது. ஸோ இந்த சம்மு மாதிரியே தான் ஆவரேஜும். ஸோ சம்மு டோட்டலை கொடுக்கும், ஆவரேஜ் வந்து அந்த காலத்தில் இருக்க வேல்யூஸை டோட்டலாக ஆட் பண்ணி எத்தனை நம்பர் வேல்யூஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணி நமக்கு ஆவரேஜை கொடுக்கும். ஸோ 5 ரோ இருக்குது அப்படின்னா டோட்டலை 5ஆல் டிவைட் பண்ணி நமக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்றத சொல்லும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸு சம்மு மாதிரியே தான் செலக்ட் AVG அதுக்கப்புறம் காலம் நேம்னு கொடுத்துருவோம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதே அசைன்மெண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆவரேஜ் பார்ப்போம். AVG. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஆவரேஜ் மார்க் இது. இதே டோட்டல் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கான ஆவரேஜ் மார்க் வேணும் அப்படின்னா நம்ம குரூப் பை கொடுத்துக்கணும். சரியா? ஸோ சம்முக்கு பதிலாக
AVG group by roll number. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமான ஆவரேஜ் மார்க்கு என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது தான். மினிமம் வந்து அந்த காலத்தில் இருக்கிற மினிமம் வேல்யூவை கொண்டு வந்து காட்டும். மேக்ஸிமம் வந்து அந்த காலத்தில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை கொண்டு வந்து காட்டும். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் மின் மேக்ஸ் இது ரெண்டு தான் கொடுப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் min of mark from stud underscore assign. ஸோ ஸ்டூடெண்ட் அசைனில் மினிமம் மார்க்னு பார்த்தோன்னா 18. அதே மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மின்னுக்கு பதிலாக மேக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 20. சரியா? ஸோ இதுதான் சம்மரிஸ், MySQL இருக்கிற சம்மரிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சார்ட்டிங் கொரி ரிசல்ட்டும் சம்மரிஸும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா அபவுட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் மெட்டா டேட்டா இருக்குது. ஒன்று டேட்டா அபவுட் கொரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அபவுட் டேட்டா பேஸு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அபவுட் MySQL சர்வர். ஸோ டேட்டா அபவுட் கொரி, டேட்டா அபவுட் டேட்டா பேஸு, டேட்டா அபவுட் MySQL சர்வர். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் வச்சு பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு டேட்டா அபவுட் கொரி. ஸோ MySQLல PHPயில் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கொரி எத்தனை ரோஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு இன்சர்ட் அப்டேட் டெலிட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ரோஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு காட்டும். ஸோ உதாரணத்துக்கு இந்த கொரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, கீழே காட்டும். அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் காட்டும் 1 row இஸ் செட்டுன்னு காட்டும். ஸோ இது என்னென்னா ஒரு ரோ நமக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இதே நம்ம வெறும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவோம். ஸோ அதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் stud underscore assign. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது, 10 ரோஸ்ன்னு சொல்லுது. ஸோ இதுதான் மெட்டா டேட்டா அபவுட் கொரி. ஸோ ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அது எத்தனை ரோஸை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத இந்த இது சொல்லும். ஸோ இதை நம்ம PHPயில் எப்படி கெட் பண்ணுவோம் அப்படின்னா MySQLஐ அஃபெக்டட் ரோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு பயன்படுத்துவோம். ஸோ இதில் பேராமீட்டரை எதை கொடுப்போம் அப்படின்னா கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை கொடுப்போம். ஸோ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டில் எக்ஸிக்யூட் ஆன கடைசியாக எக்ஸிக்யூட் ஆன கொரியில் எத்தனை ரோ நமக்கு கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் கொடுத்துருக்கோம். ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு அவுட்புட்டாக சொல்லும். சரியா? ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்தா தான் MySQL கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷனில் எரர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற கொரி வந்து செலக்ட் கொரி. செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிளை. ஸோ இந்த MySQL கொரி ஃபங்க்ஷன் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா MySQL அஃபெக்டட் ரோஸை வச்சு அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கொடுக்குறோம். சரியா? ஸோ இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கொடுக்குறோம். கொரியோ ரிசல்ட்டே தர மாட்டோம், இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம மாற்றி கொரியோ இல்லாட்டி இந்த ரிசல்ட்டையோ கொடுத்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை ரோஸ் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றத கொண்டு வந்து காட்டும். சரியா? ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தம் 6 ரோஸ் நமக்கு இதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டுது. அந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் 6 ரோ தான் இருக்குது, அதனால் 6 ரோஸ் அப்படின்னு நமக்கு கொண்டு வந்து காட்டுது. சரியா? இது மெட்டா டேட்டா அபவுட் கொரி. அடுத்து மெட்டா டேட்டா அபவுட் டேட்டா பேஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸ் சர்வரில் எத்தனை டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு கொண்டு வந்து காட்டும் இது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை MySQLஐ லிஸ்ட் DBSன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வெர்ஷனுக்கு மேலே இது நமக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க.
அதனால் இப்போ இது பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்ற கொரியை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேட்டா பேஸ் நம்ம சர்வரில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்ற ஒரு கொரியை உருவாக்கிறோம். ஸோ கனெக்ஷன் ஃபுல்லாக மேக் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா எந்த டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ MySQL கனெக்டில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு மட்டும்தான் கொடுத்துருப்போம். டேட்டா பேஸை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்படி கொடுத்தா தான் நமக்கு அந்த சர்வரில் என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். சரியா? ஒரு குறிப்பிட்ட டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொரிக்கு ரிசல்ட்டு சரியாக வராது. ஸோ சர்வரோட ஃபஸ்ட்டு கனெக்ஷனை மட்டும் மேக் பண்ணிக்கிறோம். மேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொரி ஷோ டேட்டா பேசஸ்ன்ற கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா MySQL ஃபெச் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக அதில் வர ரிசல்ட்டில் இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் நேமையும் நம்ம தனியாக எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்மேட் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா இங்கே வர வேரியபிள் டிபி நேம்ன்ற வேரியபிள்லேருந்து டேட்டா பேஸ் அப்படின்ற வேரியபிள் நேமை அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து டேட்டா பேஸ்ன்ற வேரியபிள் நேமை கொடுத்து நம்ம அந்த டேட்டா பேஸோட பேரை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டை ஃபங்க்ஷன் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது நம்ம எரர் ஹேண்ட்லிங்கில் சொல்லியிருந்தேன் டை இல்லாட்டி ட்ரை கேட்ச் அப்படின்னு. ஸோ டை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு MySQL கனெக்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த கனெக்ஷன் ஓகே ஆச்சுன்னா கனெக்ட் பண்ணிவிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் என்ன கொடுத்துருவோம் டை கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கனெக்ஷனை மேக் பண்ண முடியல அப்படின்னா எரர் இன் கொரி அப்படின்ற சின்டாக்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும். அதுதான் இந்த டை ஃபங்க்ஷன். அதே ட்ரை கேட்ச்னும் போது ப்ரோக்ராம் எரர் இருந்துச்சுனாலும் அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட சர்வரில் இருக்கிற டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மார்க் ஷீட்ஸு, மினி ப்ராஜெக்ட்டு, MySQL இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாலாம் டிஃபால்ட்டாக இருக்குது. PHP MyAdminலாம் டிஃபால்ட்டாக இருக்குது. மிச்சம் எல்லாம் இருக்கிற டேட்டாபேஸுமே என்னோட சர்வரில் இருக்கிற டேட்டாபேஸு. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக இருக்கிறது மெட்டாடேட்டா அபவுட் சர்வர். ஸோ இதில் நம்ம டேட்டாபேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டேட்டாபேஸை செலக்ட் பண்ணலாம். எந்த யூசரில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் வெர்ஷன் போது MySQL என்ன வெர்ஷனில் இருக்குது, ஷோ ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா சர்வர் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆக்டிவாக இருக்கா, எத்தனை கனெக்ஷனில் இருக்குது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்த்துக்க முடியும். ஒரு சர்வரை பற்றின மெட்டா டேட்டாவை இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் யூசரை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கொரி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த யூசர் மூலமாக டேட்டாபேஸ் சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த யூசரை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு கொண்டு வந்து காட்டும். சரியா? ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரூட்டு அப்படின்ற யூசர், லோக்கல் ஹோஸ்ட்டு அப்படின்ற மோடில் நம்ம கனெக்ஷன் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெட்டா டேட்டா. கடைசியாக இருக்கிறது பார்த்தோன்னா MySQL சீக்வன்ஸு. ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்ம நிறையா இடத்துல பயன்படுத்துவோம். இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு டேட்டாபேஸில் இல்லை உங்களோட ப்ராஜெக்டில் ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்கார்டுக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலமாக செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பில் நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம பில் போடுறோம்ல, பில் நம்பர் நம்ம மேனுவலாக என்ட்ரே பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? ஸோ அப்படி இருக்கிறத நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது அதோட ஒரே ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா எந்த காலத்தை நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறோமோ அந்த காலம் ப்ரைமரி கீயாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ப்ரைமரி கீயாக இருந்தால் தான் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் சீக்வன்ஸ். நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா டேபிள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துப்போம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு காலம் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு, அதுக்கடுத்து ப்ரைமரி கீன்னு சொல்லி அதை நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த இருக்க டாபிக் பார்த்தோன்னா MySQL அண்ட் வெப். ஸோ MySQL வெப்பில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதான் இதில்
நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சர்வரில் தான் நமக்கு MySQL எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ MySQL எங்கே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால் அதோட ஸ்பீடு வந்து நமக்கு எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். அடுத்து காஸ்ட்டு. இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால நமக்கு காஸ்ட் இதுக்கு எதுவும் கிடையாது. மூணாவது அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ் ஆஃப் யூஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசர்லேயும் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், கமாண்ட் லைன்லேயும் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இது ஈஸ் ஆஃப் யூஸு. மூணாவது கொரி லாங்குவேஜ் சப்போர்ட். ஸோ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜுக்கான ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம MySQL பயன்படுத்திக்க முடியும். ட்ரிகர்ஸு, ப்ரொசீஜர்ஸ் இதை தவிர மீது இருக்கிற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் கொரி லாங்குவேஜ் சப்போர்ட்டு. அடுத்து இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி. ஸோ கேப்பபிலிட்டின்னு பார்க்கும்போது ஸோ MySQL என்ன மாடலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கிளையண்ட் சர்வர் மாடலில் ஒர்க் ஆகுது. ஸோ கிளையண்ட் சர்வர் மாடலில் ஒர்க் ஆகும்போது நமக்கு என்ன அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் கேப்பபிலிட்டி. ஒரு நேரத்தில் நிறையா யூசர்ஸை ஹேண்டில் பண்ண முடியுன்றது கேப்பபிலிட்டி. ரெண்டாவது கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது MySQL வந்து ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனோட தான் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. எந்த அப்ளிகேஷன்லேருந்து வேணாலும் MySQL கனெக்ட் பண்ண முடியும். ஸோ PHPலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ போன செமஸ்டர் வந்து JSPலேருந்து ஆக்சஸ் பண்ணோம், C#லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் கனெக்டிவிட்டி. கடைசியாக இருக்கிறது போர்ட்டபிலிட்டி. ஸோ போர்ட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சார்ந்து இருக்காது. எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணாலும் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், யூனிக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் MySQLோட அண்ட் வெப்பில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்துல டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.